ஹாய் ஃப்ரெண்ட், இது பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா செய்ய ஒரு மசாலா. இது காடை முட்டையை செய்கிறேன். நீங்கள் பெரிய முட்டை கூட போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சிறுஞ்சீரகம், இதில் ஒரு கரண்டி, பெருஞ்சீரகம் ஒரு கரண்டி, மல்லி அரை கரண்டி, இதில் அரை கரண்டி மல்லி, ஒரு சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி, கொஞ்சோண்டு பூண்டு. நான் ஒரு 7-8 பூண்டு எடுத்து சேர்ந்துச்சிட்டேன். பரவாயில்ல, நீங்கள் அப்படி கூட போட்டு 1 2 3 4 5 6 7 ஊசி மிளகா ஒரு 4 பீஸ். இதெல்லாம் ஒன்றா போட்டு மழை அரைச்சிடுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊற்ற வேண்டாம். நான் வந்து இதில் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறேன். அரைச்சிக்கங்க, அப்புறம் வீடியோ போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட், இது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். நான் ஒரு 7 வெங்காயம் எடுத்து நல்லா வெட்டிக்கிட்டேன். இன்னும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி சிறுஞ்சீரகம் இல்லை, இது பெருஞ்சீரகம் ஒரு கல்லி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. ஓகேங்க, நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா சின்னதாக நறுக்கிட்டேன். அதை போட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பாருங்க, கிரைண்டர் நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சி நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம மசாலா போட போகிறோம். பட்டை மிளகா தூள், தனித்தூள், பபஸோட ஒரு கரண்டி பாருங்க. இந்த கரண்டியில் ஒரு கரண்டி பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், இதில் ஒரு கரண்டி மல்லித்தூள். மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கரண்டி எடுத்துருக்கேன், சின்ன கரண்டியில் போட்டு நல்லா வதக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், ரொம்ப தண்ணி வேண்டாம். ஏற்கனவே பாருங்கள், ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அரை கிளாஸில் வந்து எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். இன்னும் அரை கிளாஸ் தண்ணி இருக்குது. இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கிளறுங்க. நல்லா வாசனை வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது பட்டை மிளகா கிள்ளிக்கிங்க நல்லா கொஞ்சமாக ஒரு கரண்டி போடுங்க. இது கொஞ்சம் வாசனை வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு நான் குறவத்தான் வச்சுருக்கேன். ஏன்னா கூட போயிடும் பயந்துக்கிட்டு. உங்கள் பத்தில் என்ன பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கரண்டி உப்பு. இப்போ எனக்கு சாந்து நல்லா வந்துருச்சு. இது வந்து கஸ்தூரி மெட்டி, இதில் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, போடுங்க. போட்டுட்டு ஒரு சின்ன பவுல் தயிர், உங்களுக்கு தெரியாது, ஒரு கரண்டி, 2 கரண்டி நிறையா தயிர் நல்லா போட்டு கலரிங்க. இருப்பேன் ஐயா. ஓகே ஃப்ரெண்ட், அதை பாருங்க, முட்டையை நல்லா அவிச்சிட்டு லைட்டாக பொரிச்சுக்குங்க. முட்டையை லைட்டாக பொரிச்சுக்குங்க. சாந்தில் போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு வந்து தட்டுது ஐயா. வந்து சாந்து கூட இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பெரிய முட்டை வந்து செய்யலாம், சின்ன முட்டையும் செய்யலாம். இந்த சாந்த மீன் கூட நீங்கள் பைக்கலாம், மீன் பொரிச்சிட்டு. ஓகே, கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்குங்க. கருப்பில் கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம இப்போ இறங்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், முட்டை எடுக்காமீங்க ஐயா. காடை முட்டை மசாலா ரெடி. நல்லா சுவையாக இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைங்க செஞ்சு கொடுங்க. நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ.